தமிழகத்தில் 3 நாட்களுக்கு 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மைய தென்மண்டல பாலச்சந்திரன் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள சென்னை வானிலை ஆய்வு மையத்தில் சத்தியம் தொலைக்காட்சிக்கு அளித்த சிறப்பு நேர்காணலை தற்போது பார்க்கலாம். கத்திரி வெயில் என்பது மே மாதங்கிறது நம்ம கத்திரி வெயில்னு சொல்கிறீங்க. அது கத்திரி வெயிலோ இல்லை அக்னி நட்சத்திரமோ இந்த சொல் வானிலையில் கிடையாது. அது அஸ்ட்ராலஜி பேஸ்டு, இது மெட்டீரியாலஜி பேஸ்டு. இதில் ப்ரெஷர், டெம்பரேச்சர், விண்ட் ஸ்பீடு, விண்ட் டைரக்ஷன், மாய்ஸ்சர், கிளவுட் அமௌண்ட் இதெல்லாம் பேஸ் பண்ணி எப்படி மாற்றங்கள் இயற்கை இந்த வானிலையியலுடைய விதிகளின்படி எப்படி மாற்றங்கள் நிகழுங்கிறது கணிச்சு சொல்கிறதுனால அதுக்கு உறுதி கருத்து சொல்ல முடியாது. நம்ம கத்திரி வெயில் பொறுத்து பொதுவாக நாம் நம்முடைய விண்டு காற்றின் போக்கு எப்படி இருக்கிறது, காற்றில் மாற்றங்கள் என்னென்ன நிகழ்கிறது, இதை வச்சு தான் நம்ம வெப்பநிலையை நம்ம கணிச்சு சொல்லிட்டு இருக்கிறோம். கோடை மழையை பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டங்களில் பொதுவாக வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை உள்ள மாவட்டங்கள் உள் மாவட்டங்களிலும் கோடை மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு வெப்ப காலத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன எச்சரிக்கை நம்ம ஒவ்வொரு நாளும் வெப்பத்தின் அளவு எப்படி பதிவானது, கடந்த 24 மணி நேரத்தில் எப்படி எங்கெங்கெல்லாம் வெப்ப அலை வீசி இருக்கிறது, எப்படி அடுத்து வரக்கூடிய நாட்களில் வெப்பநிலை நிலவக்கூடும், இதெல்லாம் நம்ம கணிச்சு நம்ம தொடர்ந்து அரசுக்கு தெரிவிக்கிறோம். அதை தவிர்த்து SDMA மூலமாகவும் அவர்கள் மாவட்ட நிர்வாகங்களுக்கு அறிவுரை கூறியிருக்கிறார். அந்த வகையில் பார்க்கிற பொழுது எங்கெங்கெல்லாம் எப்படியெல்லாம் சேஃப்டியாக இருக்கணுங்கிற கணிப்பு கொடுத்துருக்காங்க. பொதுவாக வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமான 11 மணி முதல் 3 மணி வரை நேரடியாக சூரிய வெளிச்சம் படாதபடி பார்த்துக்கொள்ள வேண்டும். உடலில் டீஹைட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய நீரேற்றம் இல்லாமல் இருக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். நமக்கு தாகம் எடுத்தாலும் இல்லை எடுக்காவிட்டாலும் நீர் குடித்து உடலில் தண்ணீர் குடிப்பதை தவிர்க்காமல் இருக்க வேண்டும். தொடர்ந்து தண்ணீர் குடிக்க வேண்டும். வெளியே செல்லும் பொழுது அம்பர்லா, குடை, கேப்பு இதெல்லாம் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும்.